ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி வாயிலாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையில தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய நேரப்படி காலை 5 மணி அளவில் உங்கள் அனைவரையும் நாங்க இந்த காலை வேளையில சந்திக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட துதியை சிஸ்டர் அஞ்சலி அவர்கள் கொண்டு வருவார்கள். Praise the Lord, sister. Thank you. Thank you, ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாதி கர்த்தரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது கிருபை தருகிறவரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பல இடங்களில் இருந்து ஜாயின் பண்ணி இருக்கிற இந்த ஜனங்கள் அப்பா, நன்றி. சிறு கூட்ட ஜனங்களாக எங்களை சேர்த்தாலும் தகப்பனே, நீர் எங்கே இருக்கிறீரோ அது எங்களுக்கு மேன்மையான இடமாக நாங்கள் கருதுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வானாதி வானங்களை படைத்த தெய்வம் எங்களை நினைத்து எங்களை ஒன்று கூட்டினீரே ஆண்டவரே, நன்றி. அதற்காக நன்றி. அதிகாலையில் உம்மை தேடும் பாக்கியம் ஆண்டவரே, எத்தனை பேருக்கு அது கிடைக்கிறது சுவாமி. இன்று நாங்கள் எழும்பி நிற்கிறோம் என்றால் அது எங்களை ஒரு எல்லாம் குலக்கு எழுப்பவில்லை தகப்பனே. நீர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறதுனால் நாங்கள் எழும்பி நிற்கிறோம் சுவாமி. அதற்காக சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் செய்கிற நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே, அவைகள் ஒவ்வொன்றும் சொல்ல எங்கள் வாழ்நாட்கள் காணாது தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரை. உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறீர் எங்களுக்காக நன்றி ஆண்டவர். எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவாதி தேவனை வணங்குகிறோம், போற்றுகிறோம், உயர்த்தி நிற்கிறோம் ஆண்டவரே. சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குகிற வல்லமையை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம் எங்கள் தகப்பனே. உம்மை போற்றுகிறோம், மேன்மை உமக்கு உண்டாவதாக என்று சொல்லி துதிக்கிறோம். திக்கற்றவர்களின் ஜெபம் கேட்கிறவரே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறவரே, சிவப்பான இரத்தாம்பர பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்குகிற தேவாதி தேவன், மன்னிக்கும் தாய் உள்ளமே, உம்மை துதித்து உயர்த்துகிறோம். உமக்கே சோஸ்திரங்கள் செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி என்று உம்மை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்குகிற நல்ல தெய்வத்தை நன்றியோடு துதிக்கிறோம். உமது ரட்சணத்தை எங்கள் கண்கள் காண செய்கிறவரே, உம்மை துதித்து நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. எமக்காக ஒரு நிலையான நகரத்தை உருவாக்க சென்றவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதற்கு செல்லும் வழி ஒடுக்கமாக இருந்த போதிலும் உமது ரத்தம் அதை சுதந்தரிக்கும் வழியை எமக்கு காட்டி நிற்கிறதற்காக, திறந்தமைக்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். உமது ஜீவ வசனமே எங்கள் பாதையாக இருக்க உதவும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதித்து உயர்த்துகிறோம் ஐயா. நன்றி, நன்றி. நீர் எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம், நீரே கர்த்தரின் ஆவியானவர் என்று சொல்லி உயர்த்துகிறோம். கருணையாய் அழைத்த கர்த்தாதி கர்த்தரே, கருவிலே எங்களை கண்டு கொண்ட கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். நீரே கடல் மேல் நடந்து வந்த தேவாதி தேவன், எங்களை கருத்தாய் நினைத்த தேவன், களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புகிற தேவாதி தேவன், எங்கள் கிருபாதார பலி இயேசு ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உமது சர்வ வல்லமையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை உமது நாமத்துக்கு மாத்திரமே என்று சொல்லி உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. வானம் பூமி சமுத்திரம் யாவும் மாறி போகும், உமது வார்த்தையோ அது என்றென்றைக்கும் நிற்குமே என்று சொல்லி துதித்து நன்றியோடு துதிக்கிறோம். ஆதி முதற் பிதாக்களின் தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனை துதிக்கிறோம். எப்பொழுதும் அப்பா, எப்பொழுதும் எங்களோடு வருகிற தேவாதி தேவன், இப்பொழுதும் அழுகிற நாங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். பரலோகத்தில் இருந்து மனதுருக்கத்தை பூமிக்கு கொண்டு வந்த இயேசுவாலே நாங்கள் ஆறுதல் படுகிற தேவகுமாரனின் பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. மாமிசமும் இரத்தமும் உடையவராக வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீரே குற்றமற்றவர், குணமாக்குகிற யெகோவா ராப்பா என்று சொல்லி துதிக்கிறோம். கூடார மறைவே, உம்மை துதித்து துதித்து உயர்த்துகிறோம். எங்களோடு கூட வருகிற
அப்பா பிதாவே என்ற நாமத்துக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தகப்பனே நன்றி 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 அப்பா. கொடிய மரணமான மனுகுலத்தின் ஆத்துவ மரணத்தை கண்டு இன்றைக்கும் மனதுருகி கொண்டிருக்கிற கத்தாவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமது அன்புக்கு இவ்வளவு நன்றி சொன்னாலும் அது தகுமோ? நன்றி அப்பா, உமது அன்பு உள்ளத்தை கண்டு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. பிரயோஜனமில்லாத உம்மை ராஜரீக ஆசாரியராக்கி நீரே. உமது கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாக மாற்றிய அன்பை நினைத்து உமது பாதம் பணிகிறோம் சுவாமி. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு பூமியிலே அவன் சந்ததியை பலப்படுத்துறது மாத்திரமல்ல, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் வைத்து நீதியை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் வாழ்க 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 என்று சொல்லி துதிக்கிறோம். எங்கள் சுமைகளை எல்லாம் ஏற்றவரே, எங்களுக்கு செவி சாய்க்கிற கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அபிஷேக நதியே, அக்கினி மதிலே, ஆராதனைக்கு உரியவர் நீர் மாத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி. வெளியேற பெற்ற இந்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் ஆகும்படி எம்மோடு இருக்கும் பரிசுத்த தெய்வமே, உம்மை துதித்து நன்றி என்று சொல்லுகிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக உம்மை மாற்றுகிற வல்லமையின் தேவன் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம். பரலோகத்துக்கு பாத்திரவான்கள் ஆகும்படி எம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு கற்று தருகிறவரே, நீர் வாழ்க 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 என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம். உயிர் தந்த இயேசுவே, உருவாக்கும் கண்மலை நீர் என்று சொல்லி உயர்த்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எல்லாவற்றையும் தெரிந்தவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வற்றாத நீரூற்றே, எங்கள் கிருபையானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் உமக்கே எல்லா துதிக்கன மகிமையும் உண்டாகி இருப்பதாக என்று சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, என்றென்றுமே கிருபை போதுமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, என்றென்றுமே கிருபை போதுமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். சேவை செய்ய நடத்தி செல்லுமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, என்றென்றுமே கிருபை போதுமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமும் கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமும் கிருபை. நீசன் என் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். நீசன் என் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ளும் வழி
கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டம் காத்ததுவே என்றென்றுமே கிருபை போதுமே. சோஸ்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை, சோஸ்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜெபபலம் கிருபையானிதே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே என்றென்றுமே கிருபை போதுமே. கர்த்தர் வெளிப்படும் நாள் வந்திடுமே விரைவில், கர்த்தர் வெளிப்படும் நாள் வந்திடுமே விரைவில். காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே, காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே, இரக்கமாய் கிருபை கொண்டிரே, இரக்கமாய் கிருபை கொண்டிரே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே என்றென்றுமே உம் கிருபை போதுமே. நன்றி தகப்பனே, கிருபையா எங்களோடு வந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி 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 அப்பா. உமது கிருபை இல்லாமல் ஆண்டவரே நீரே அந்த கிருபையாக எங்களுக்குள் வாழ்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை என்றதை உணர்ந்தவர்களாக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் மணாளனாகிய கிறிஸ்துவோடு கூட வெண் வஸ்திரம் தரித்து நடக்கிறதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி நன்றி. அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. சுவாமி, இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அந்த நாள் வெகு விரைவில் வரணும் என்று சொல்லி உமது ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஐயா. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்து துதியை சிஸ்டர் கீதா அவர்கள் கொண்டு வருவார்கள். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. காலைதோறும் உடைய கிருபை மிகவும் பெரிதாக இருக்கிறது ராஜா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ரகசியம் உமக்கு பயந்தவர்களிடத்தில் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மீது அன்பு கொண்ட உம்முடைய அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை என்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, உம்முடைய கண்கள் மனுபுத்திரர் மேல் நோக்கமாயிருந்து நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கேயும் ஓட முடியாது தகப்பனே. நாங்கள் போகும் இடமெல்லாம் நீங்கள் எங்கள் மீது கண் வைத்து எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக
உம்மை நீங்கள் சர்வ வியாபகராக எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிற தேவன் என்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, உமக்கு எல்லாம் நீர் தெரிந்தவர் ராஜா. உமக்கு மனுஷர்களை பற்றி யாரும் சொல்ல தேவையில்லை ராஜா. நீர் சகலமும் அறிந்த தேவன் ராஜா. உம்மிடத்தில் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, உம்முடைய ஆழங்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது ராஜா. உம்முடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் அளவிடப்படாமல் இருப்பதற்காக அப்பா தகப்பனே, உம்மை போல சகலமும் அறிந்த தேவன், எங்களை முழுமையாக தெரிந்து கொண்ட தேவன் யாரும் இல்லை என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் எல்லாம் உம்முடையவைகள் ராஜா. வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகலமும் உம்முடையவைகள் ஐயா. இன்று நாங்கள் கைகளிலே வைத்திருக்கிற எங்களுடைய செல்வங்கள், எங்களுக்கு வந்திருக்கிற இந்த எங்களுக்கென்று நாங்கள் கொண்டாடுகிற எங்களுடைய இந்த பதவிகள், பட்டங்கள், நாங்கள் என்று வைத்திருக்கிறதெல்லாம் உம்மாலே நாங்கள் பெற்றுக்கொண்டவைகள் ராஜா. அதற்காக உம்மை துதிக்கிறோமே தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்கு ஒப்பான தேவர்கள் இந்த பூமியிலே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே ராஜா. நீர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். அதற்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போகும் ஒவ்வொரு பாதைகளிலேயும் ராஜா, நீங்க அன்றைக்கு ஆகார கண்டது போல ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இருக்கிற வண்ணமாக நீங்க காண்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக அப்பா தகப்பனே, நீங்க ஒரு உயிருள்ள தேவனாக எங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிறதுக்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுடைய வழிகளில் எல்லாம் நீர் எவ்வளவு நீதி உள்ளவராய் இருக்கிறீர்கள் ராஜா. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை தகப்பனே. அப்பா தகப்பனே, உம்முடைய நீதி எங்களை விளங்க அதற்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேனே ராஜா. அப்பா தகப்பனே, நீர் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய வழிகளுக்கும் அவனுடைய செய்கைகளுக்கும் தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பலன் கொடுக்கிறது தக்கதாக எங்களை உள்ளிருதயங்களையும் ஆராய்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறேனே ராஜா. நீங்க பாராபட்சம் இல்லாம எல்லாரையும் சமமாக நடத்துற தேவன் என்பதற்காக உங்களை துதிக்கிறேன் ராஜா. உங்களுடைய எல்லாத்துக்கும் மேலாக ராஜா, எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா யாராலையும் கொடுக்க முடியாத இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்க உங்களை துதிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, அதே போல ராஜா, நீங்க எங்களுக்கு மேல மனுஷ குலத்தின் மேல கொண்ட அன்பின் நிமித்தம் ராஜா, இவ்வளவு உங்களுடைய மகனையே இந்த பூமிக்கு தரும் அளவுக்கு அப்பா அவரை எங்களுக்காக நீங்க மாம்சமாகி அப்பா தகப்பனே இந்த பூமியிலே வந்ததற்காக உங்களை துதிக்கிறேனே ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா, நாங்கள் இருக்கும் சின்ன சின்ன இடங்களையே விட்டு கொடுக்காமல் இருக்கும் போது நீங்க தேவத்துவத்தை அந்த பரலோகத்திலே வைத்துவிட்டு மனுஷனுக்காக பூமியிலே அவதாரம் எடுத்ததற்காக உங்களை துதிக்கிறேன் ராஜா. உடைய மனூருக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா, நீர் எங்களுடைய துதி கனம் எல்லாத்துக்கும் பாத்திர நீர் ஒருவர் ராஜா. எல்லா முழங்கால்களும் மண்டியிடுவதற்கும் பாத்திர நீர் ஒருவர் என்பதற்காக உங்களை துதிக்கிறேன் ராஜா. அப்பா தகப்பனே, எங்களை நன்றாக ஆராய்ந்து அறிகிற தேவன் என்பதற்காக உங்களை துதிக்கிறேன் ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ராஜா. இந்த பூமியிலே ராஜா, எந்த பூரணமான வரமும் நன்மையான ஈவுகளை மட்டும் எங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுத்து தர்ற தேவன் என்பதற்காக எங்களை துதிக்கிறேன் ராஜா. ஒருபோதும் எங்களை துக்கப்படுத்தாத தேவன் ராஜா. நீங்க எங்களை சஞ்சலப்படுத்தினாலும் ராஜா, அப்பா தகப்பனே, ஏதோ காரணத்தின் நிமித்தம் எங்களுடைய எதிர்காலங்களுக்கான திட்டங்களுக்காக ராஜா, நீங்க எங்களை வேதனையின் பாதனைகளை அனுமதித்தாலும் ராஜா, எங்களை ஒருபோதும் சோதிக்காத தேவனாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா தகப்பனே, நன்றி ராஜா. உங்களுடைய ஒவ்வொரு இந்த குணாதிசயங்களுக்காக நன்றி ராஜா. நீர் செய்கிற இந்த வல்ல செயல்களுக்காக நன்றி ராஜா. அன்று ராஜா, நீர் ஆபிரகாமுக்கு நீர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி யெகோவா ஈரே என்று உமக்கு பெயர் வந்ததே ராஜா. அதே போல ராஜா, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா, நாங்கள் போகிற ஒவ்வொரு பாதைகளையும்
நீங்க எங்களுடைய தேவைகள் எல்லாம் அவ்வப்போது சந்தித்து அப்பா அதைகளை நீங்க பார்த்து கொள்றதுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. உடைய அளவற்ற அன்புக்கு நன்றி, உடைய அளவற்ற கருணைக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, அதிசயம் செய்திடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஆண்டவரே, இந்த பூமியிலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு எங்களுக்கு வேறொரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. அந்த மேலான நாமத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் உண்மையான விசுவாசத்தை கொண்டு உடைய நாமத்தை சொல்லி அப்பா தகப்பனே பாவ அறிக்கை செய்து எங்களுக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க ராஜா. இலவசமாக தந்த இந்த ரட்சிப்புக்காக உடைய நாமத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக. தேங்க்யூ. இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தையை பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேளையில பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கையில கொடுக்கிறேன். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி சார்பாக இந்த காலை நேரத்திலே, இலங்கை இந்திய நேரப்படி காலை நேரத்தில் அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். நேரடியாக நான் தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:4, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. வசனம் இதுதான், முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் ஒளிந்து போயின. அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அடுத்ததாக ஏசாயா 43:18-19 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே வழியையும் உண்டாக்குகின்ற தேவன் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நாம் பாடமாகிற வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 18-19 இப்படியாக சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே
அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை இந்த 3 வசனங்களும் வெளிப்படுத்தல 21:4, 2 கொரிந்தியர் 5:17, ஏசாயா 43:18, 19 எல்லாம் சொல்லப்படுது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை செய்ய வேண்டாம், இதோ புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கின்றார். அப்ப இந்த அதிகாலை வேளையிலே தேவனிடத்தில் இருந்து வர்ற வாக்கு தத்தம் நீங்க பழையவற்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன காரியங்கள் கைவிட்டு போனது விட்டு போனதாகவே இருக்கட்டும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறார், மனுஷர்கள், காலங்கள், சூழ்நிலைகள் எது வேறும் என்றாலும் மாறலாம். ஆனால் மாறா போன்ற கசப்புகளை மதுரமா மாற்றுகின்ற தேவன் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீ பழசுகளை குறித்து நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, அவை தேவனிடத்தில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, தேவனை நாங்கள் நம்பும் பொழுது, தேவனை நாங்கள் நேசித்து தேவனிடத்திலே நாங்கள் வேதத்தை வாசித்து ஜபிக்கும் பொழுது தேவன் புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். இந்தியா தேசத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனுஷர் இருந்தார். அவருடைய பேர் ஜே.வி. பீட்டர். கேரளாவிலே இருந்த ஒரு மனிதர் ஜே.வி. பீட்டர். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச காலங்களிலே அவருடைய உடம்பிலே சரீரத்திலே பலவீனமானது. அது மட்டுமல்லாமல் கால்களிலே மிகுந்த பலவீனம் அடைந்தது. ஆகவே கால்களிலே நடக்க கஷ்டப்பட்டார். எழுந்து இருக்கவோ முடியாத நிலை, அப்படியான ஒரு பாரமான நிலை இருந்தது. ஆகவே டாக்டரிடத்திலே சென்றார்கள். சென்று டெஸ்ட் செய்த பொழுது டாக்டர்களால் அவருக்கு கூறப்பட்டது கேன்சர் என்று. அவை கால்களிலே கேன்சர் பரவி இருக்கிறது, வேக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அவை இந்த நிலையிலே உங்களுடைய கால்கள் வெட்டப்பட்டாக வேண்டும், நீங்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கால்கள் வெட்டப்பட வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அப்பொழுது அவருக்கு என்னன்னு சொன்னா என்ன சொல்ற சோகம், கவலை, கால்கள் இல்லாமல் நான் என்ன செய்கிறது, நான் மற்றவர்களுக்கு நாம் பாரமா இருக்கிறதா என்று ஜே.வி. பீட்டர் யோசனை. அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, நான் மற்றவர்கள் பாரமா இருக்கக்கூடாது. சிலர் அப்படி இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச கன பேர் இருக்கிறார், மற்றவர்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது சூசைட் பண்றார்கள் இருக்கிறார்கள். அப்படியான எங்கிருந்து அந்த தைரியம் அவர்களுக்கு வருவதோ தெரியாது. அப்ப இவர் தான் சூசைட் பண்ணலாம் என்று அவர் முடிவெடுத்தார். அப்ப என்னென்றா, மற்றவர்களுக்காக நான் பாரமா இருக்கக்கூடாது, கால்கள் ரெண்டும் இல்லாத நிலை, என்னால் அப்படி தேவனை அறியாத ஒரு மனுஷர் அப்ப ஜே.வி. பீட்டர் அவருடைய பேர் தேவன் சொன்னால் எங்க பெண்டெகோஸ்து சபை அல்ல. அவர் ஆவே அப்படி இருந்த நேரம் அப்ப ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் அவருக்காக ஜெபித்தார். அவரிடத்தில் வருகின்ற ஒரு நண்பர் ஜெபித்தார். அவர் இவருடைய கால்களில் ரெண்டு கரங்களையும் வைத்து அவரை ஜெபிச்சார். ஜெபிச்சுட்டு அந்த விசுவாசத்தோடு அந்த ஊழியக்காரர் கடந்து சென்று விட்டார். இவருக்கு ஒரு ஆச்சரியம், எனது கால்களுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுகிறேன், எனக்காக இன்னொருவர் பாரப்பட்டு ஜபிக்கிறாரே, தனது கால்களில் இருக்க வேதனை மாதிரி ஜபிக்கிறாரே என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இப்படி மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜபிக்கிறது அந்த நாட்கள்ல அவர்கள் காணவில்லை. ஆகவே கொஞ்ச நாள்ல கால் பார்த்தேன்னு சொன்னா திடீரென்று மாற்றம் ஆகினது, சுகமாகிருந்தது. டாக்டர் இடத்துல சென்றார்கள், கேன்சர் குணமாகி விட்டது. ஒரு பெரிய அவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி ஒரு ஊழியக்காரன் ஒருத்தன் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும் என்று அவருக்காக பாரப்பட்டு ஜபிச்ச அந்த மனுஷன் என்ற நேரம் இவருடைய இருதயம் மாறிவிட்டது. அவை தனது வாழ்க்கையை இயேசுக்காக ஒப்பு கொடுத்தார். தேவனுக்காக ஊழியம் செய்ய அந்த மனுஷன் திட நம்பிக்கை கொண்டார். அவை அப்படி அவர் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருந்த அந்த ஜே.வி.
பீட்டர் வந்து ஆண்டவர் வந்து இந்த மனிதனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த ஆண்டவர் சித்தமானார். ஆவி இவருக்கு பாடல்களை கொடுத்தார். தேவனுடைய பாடல்களை எழுதுவதற்கும் பாடுவதற்குமாக பாடல்கள் கொடுத்தார். இவர் எழுதிய ஒரு பாட்டு வந்து மிகவும் பிரபல்யமானது, பிரசித்தமானது. அதே பாட்டு அநேகரையும் அசைக்கக்கூடியதாக மாறினது அந்த பாட்டு. அந்த பாட்டு நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் காரில் ட்ரை பண்ணி வரணும் தான் அந்த பாட்டை நான் கேட்டேன். நான் வந்து அந்த பாட்டை உங்களுக்காக நான் பாடுகிறேன். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்கா கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரேன். கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிர் ஆகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்கா கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. அவை அந்த மனுஷனு கொண்டு அநேகர் தொடப்பட்டனர். வந்து அந்த மனுஷனுக்கு கூட அநேகர் ரட்சிக்கப்பட்டார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த ஜேவி பீட்டரை வந்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அவர் கூட பல
பாடல்கள் வெளிப்பட்டது. அவை மீண்டுமாக ஆண்டவருடைய வர்ற காரியம் வசனம் என்னன்னு சொன்னா வெளிப்படுத்த 21:4, 2 கொரிந்தியர் 5:17, ஏசாயா 43:18-19 சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார், இன்றைக்கு செய்கிறார், இன்றைய நாளிலே செய்கிறார். பழசுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி இருப்போம். கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியமாய் இருக்கோம். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தருடைய தேவ ராஜ்யத்தை அவரோட சித்தமாயிருக்கிறார். இந்த பூமியை அவருடைய ராஜ்யத்தை கட்ட அந்த கிருபைகளுக்காக நாங்கள் கேட்டடிப்போம். அந்த அவருடைய ராஜ்யத்தை கட்ட நாங்கள் திடமனது உள்ளவராக இருந்து அவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் உழைப்போம். கேட்ட ஒவ்வொருவருமே ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரை கொடுத்த இந்த ரீமா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரை 100% பலன் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்று அருளிய வார்த்தைகள் ஆண்டவர் இது முதல் கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நாவிலிருந்து நீ புறப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே சந்தோஷமா இருந்தது ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, தேவனே, நான் சிறுகவும் ஆண்டவரே, தேவனே ஐநி எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நான் சிறுகவும் நீர் பெருகவுமாய் ஆண்டவரே, வல்லமையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அருமையான வார்த்தைகள். தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில அந்த லைவ்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு விசையாக தேவன் தாமே இன்றைய நாள்ல உங்க கண்ணீர் யாவையும் துடைக்க போறாரு. அடுத்ததாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தைக்காக 2 கொரிந்தியர் 5:17க்காகவும் ஏசாயா 43:18-19க்காக முந்தினவைகளை எல்லாம் நம்ம நினைக்க வேணாம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நம்மளுடைய வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் மறக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வேலையில கூட அருமையான தெய்வ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக ஸ்டீஃபன் பாஸ்டர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஸ்டீஃபன் பாஸ்டர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Jesus glory family எல்லாருக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகாபரிசுத்த மன்மனில் பரவத்தாவே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, அருமையானவரை செய்தியை கேட்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் வெளிப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசங்கித்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வல்லமையும் உடைய வார்த்தையில் இருக்கிற வாசிக்கிறோம். உடைய வார்த்தையில் இருக்க ஜீவனும் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படவும், உடைய வார்த்தை சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் என்று எழுதி இருக்கிறபடி உடைய வார்த்தை சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டு திரும்பபடி செய்ய ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவ தூதர்கள் தெய்வமே உதவி செய்கிறார்கள் வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் உடைய வசனத்தை உறுதிப்படுத்தபடி ஆண்டவர் தேவ தூதர்கள் கிரியை செய்ய சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, கேட்ட உடைய வார்த்தையில் இருக்கிற ஆரோக்கியம், ஜெயம், ஆசீர்வாதம், விடுதலையை நாங்கள் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். சாட்சியாய் எழும்பவும், சாட்சியாய் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அனுகிரகம் செய்யுங்க. ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கிருபை செய்யுங்க. மெசேஜ் கொடுத்த பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஆண்ட்ரூ அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் நல்ல அருமையான வார்த்தையில ஒரு குடும்பம் அவங்க பரிசீலிக்கிற வேலையில மக்கள் அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யும். அவங்களே அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் நடத்தணும் ஜெபிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் தரிசனங்கள், சொப்பனங்களை இடைபடுன்னு ஜெபிக்கிறோம். நீர் அவங்களோடு இடைபடுன்னு ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை அவங்க காதில கேட்க அனுகிரகிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படியே செய்தபடியார் இயேசுவே சோதரம் 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 ஆண்டவரே, கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் விடுதலை, ஜெயம், ஆரோக்கியம், ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படி செய்தபடி அது சோதரம் 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 ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.
தேங்க்யூ பாஸ்டர். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. இந்த வேளையில கூட கர்த்தாவே அருமையாக ஆண்டவரே அப்பா இந்த லைவ்ல இணைந்திருக்கிற சங்கமம் வானொலி நேயர்களுக்காகவும் நாங்க அன்போடு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே உங்க நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே எங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அல்ல தகப்பனே, கர்த்தர் தாமே எங்களுடைய கண்ணீரெல்லாம் வேதனைகள்லாம் பாடுகள்லாம் எங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்பா நீங்க எங்க ஒவ்வொருவருடைய மனவேதனைகளை அறிந்திருக்கிற தகப்பன். எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே துடைக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பழையவைகளை நாங்க நினைக்காதபடி சோர்ந்து போகாதபடி தேவன் தாமே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இதுல கேட்டது போல அந்த பீட்டர் அவர்கள் எவ்வளோ ஒரு பலவீனத்தின் மத்தியில தேவன் சுகம் கொடுத்தத அவங்க எப்படியா தன்னுடைய தாளந்து மூலம் பயன்படுத்தினார்களோ அது போல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை அறிந்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருக்காக எதையாகிலும் செய்வோம் என்ற தீர்மானத்தோடு தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அன்பாக தேவன் தாமே உணர்த்துவாராக. ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறாங்க. உங்களுடைய தேவைகள் அன்றன்றைக்கான தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சமூகத்துல அதிக மணி நேரம் காத்திருக்கும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேளையில தேவன் தாமே எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்துல ஐஸ்வர்யம் மிகுந்த தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட கர்த்தாவே இயேசுவாகிய நீங்க இந்த பூமியில வந்தப்ப ஆண்டவரே ஞானத்துல வளர்த்தியில தேவ கிருபையில மாறாதவரா இருந்தீங்க. மனுஷ தயவுலையும் அதிகமாக விருத்தி அடைந்தீங்க ஏசப்பா. இந்த வார்த்தை லூக்கா 2:52 எழுதப்பட்டது போல தேவன் தாமே ஆண்டவரே ஏசப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை வளர்த்திய கர்த்தருடைய கண்கள்ல கிருப ஆண்டவரே மனுஷர் தயவை பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டவரே அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அது மாத்திரமல்ல தன்னுடைய பணிகள்ல ஒரு கவனத்தோட உண்மையோட செய்கிற பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில அப்பா தங்களுடைய இருதயத்துல அதிக அளவு பாரத்தோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மனுஷர் தயவை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்கள்ல இருந்து ஆண்டவரே ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பிலிப்பியர் ஆண்டவரே 4:19 சொல்வது போல என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகளை எல்லாம் உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவாராக. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்பது போல கர்த்தாவே ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே அப்பா உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு முன் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பரத்தில் உண்டாகி அப்பா உங்களிடத்துல இருந்து இறங்கி வருகிறது. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:17 சொன்னது போல கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒத்தாசை வரும் பர்வதம் நீங்க தான். வேலையில படிப்பு காரியங்கள்ல ஆண்டவரே அப்பா நீங்க ஒத்தாசை பண்ணும்படியாக சங்கீதம் 121:1 சொன்னது போல கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவீராக. அப்பா கர்த்தர் யோசேப்போட இருந்தீங்க, அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் என்ற வார்த்தையின்படியாக ஆதியாகமம் 39:2 சொன்னது போல தேவன் தாமே இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதோடே கர்த்தர் இருந்ததுனால அவன் புத்திமானா இருந்தான்.
வர வர விருத்தி அடைந்தான் என்று 1 சாமுவேல் 18:14 சொன்னது போல கர்த்தாவே எங்களோடு கூட இருப்பீங்களாக, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு இருப்பீராக. அவங்க புத்திமானாய் வர வர குடும்பங்கள்ல எல்லா காரியங்கள்லயும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்ல விருத்தி அடையும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிரயாயத்துல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், தாய் தகப்பன்மார்களுக்காக ஆண்டவரே ஏசப்பா, தனிமையில வாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கர்த்தர் தாமே அவர்களுடைய வேலைகளை ஆண்டவரே அவர்களே செய்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, யாரிடத்துல இருந்தாவது ஒத்தாசை வருமா அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே கண்ணீர் யாவை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய ஜபங்களை எல்லாம் தேவன் கேட்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறபடியால் அப்பா அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் ஆண்டவரே. உங்க ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு நீங்க வேதனைய கூட்ட மாட்டீங்க ஏசப்பா. நீங்க சிறியதையவனை புழுதியிலிருந்து எடுத்து ஆண்டவரே, நீங்க குப்பையில இருந்து எடுத்து அவனை பயன்படுத்துகிறீன்னு நாங்க பார்க்கிறோமாப்பா. வியாதியா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை கர்த்தர் சுகம் தடும்படியாக ஜெபிக்கிறோம். மரண தருவாயில இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடிவை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம், தேவ பக்தி, நீதியில ஆண்டவரே முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்களோ அது போல நீங்க ஆண்டவரே எங்களுக்கும் நீங்க கிருபை பாராட்டும்படியாக 2 பேதுரு 1:5-8 நாங்க வாசிக்கிறோமே கர்த்தாவே. இந்த வார்த்தைகளானது எங்களுடைய குடும்பங்கள்ல ஆண்டவரே அப்பா வைராகியமாய் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று யோசுவா 24:15 பார்க்கிறோமே கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் ஆண்டவரே குடும்பமாக ஜெபிக்கும்படியாக, கர்த்தரை தேடும்படியாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. உங்க கிருபை இல்லைன்னா ஆண்டவரே நாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏசப்பா. உங்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபை மகா மகா பெரியதாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேற்றினும் உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கும் உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபை மாறாததாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விலகாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உங்க கிருபை மிக மிக பெரியது ஆண்டவரே. பலவீனங்களை குறித்து ஆண்டவரே எங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேலையில உதவி செய்கிற கிருபாதாரம் வழியே அப்பா உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம், உண்மை மாத்திரம் நாங்க நம்பி இருக்கிறோம் ராஜா. இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய சமூகத்துல எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாழ்த்துகிறோமே இசப்பா. உங்க முகத்தை நோக்கி பார்த்தவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். எங்க ஃபவுண்டருக்காக பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தார்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் பழுகி பெருக உதவி செய்வீராக. தேவன் அவர்களோடு பண்ணின வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்வளோ நேரங்கள் மத்தியில தேவன் தாமே அவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்களே, இன்னும் அதிகமாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தங்களுடைய வேலை நேரங்கள்ல கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களை தேவன் தலைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை ஊரும் ஆரோன போல இருந்து தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில ஊரும் ஆரோன போல தாங்குகிற அப்பா லெஸ்லி ஐயாக்காக சங்கமம் ரேடியோ அப்பா
அதை நடத்துகிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு லெஸ்லி ஐயாக்கு கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தாரை மனதார நாங்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே அப்பா இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் கீதாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா அது மாத்திரமல்ல சிஸ்டர் அஞ்சலிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எல்லா நேரத்திலும் உங்க கரை இருக்கட்டும். தங்களுடைய நேரங்களை காலங்களை இந்த காலை வேளையில இந்திய இலங்கை நேரப்படியாக ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல கனடா நேரப்படி இந்த இரவு வேளையில தேவன் தாமே அவர்களையும் அவர்கள் வேலைகளை எல்லாம் முடித்து ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதியான கர்த்தர் தூக்கத்தை கட்டளையிடுவீராக, இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக, எந்தவித பாரமும் கவலையும் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா இந்த கனடா இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே அப்பா இந்த தேவ பிள்ளைகள்லாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா தேசத்துல அமைதி சமாதானம் உண்டாகும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா தேவன் தாமே ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய அப்பா தேசத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அப்பா ஜனங்களுக்கு உதவி செய்கிற எண்ணங்களை இந்த ஆளுகிறவர்களுக்கு கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் உங்க கரம் இருக்கட்டும். ஏசப்பா உங்க பாதுகாப்பு இருக்கட்டும். அப்பா எத்தனையோ பேர் இயற்கை பேரிடர்கள்ல அழிவுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க, வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆறுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உமது முகம் நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பா ஆண்டவரே மக்க நன்றி நன்றி நன்றி. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஏசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. எங்கள் மகாராஜா ஏசு ராஜா
இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்த எங்க ஒவ்வொருவரையும் தேவன் கைவிடாத தேவனாய் இருக்கிறீங்க. வான மண்டலத்தின் பொல்லாத அசுத்த கிரியைகளை, அந்தகார வல்லமைகளை, பிரபஞ்சத்தின் அதிபதிகளை, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து சபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த காலை வேளையில எங்களுக்குரிய பிளஸ்ஸிங்ஸ அப்பா தேவனுடைய நாமத்துல இருந்து ஏசப்பா நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம், தேவ நீதி ஆண்டவரே, உண்மை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்ல நாங்க எங்க குடும்பங்கள் அதிகமாய் செயல்பட தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதுல இணைந்திருக்கிற எஃப்எம்ல, சங்கமம் எஃப்எம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, நேயர்களுக்காக அன்போடு அந்த குடும்பங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நினைத்தருளுவீராக. எல்லாவற்றையும் உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள காரியங்களை பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கரங்கள்ல கொடுக்கலாம். நாங்க எல்லாருமே ஆத்துமா சொல்லி முடிப்போம். தேங்க்யூ, நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்க எல்லாருமே நாங்க சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் பரவாத பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you everyone. God bless you.